ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாங்கள் இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம்னா ஞாயிற்றுக்கிழமைனால ஆவணி ஞாயிறுனால நாரத கோயில் போயிட்டுருக்கோம். நாரத கோயிலில் ஆவணி ஞாயிறுனால வந்து சுத்தமாக இருக்கும். அதனால் அங்கே தான் போகிறோம். வாங்க நண்பர்களே. இதாங்க நாகராஜ கோயிலில் என்ன ஞாயிற்றுக்கிழமை நல்ல விசேஷமாக இருக்கும். ஆவணி மாதம் இந்த கடையெல்லாம் போட்டிருக்காங்க. திருவிழா மாதிரியே இருக்கும். நல்ல கூட்டங்களும் வரும். இந்த போட்டிருக்காங்க இல்லை கடைகள். இது ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் எத்தனை ஞாயிறு இருக்குது அத்தனை ஞாயிறு ஃபுல்லாகவே இங்கே வந்து விசேஷமாக இருக்கும். நல்ல கூட்டம் இருக்கும். இது இப்போ தான் நாரத கோயில் அந்த தேர் மூட்டைக்கிட்ட போய்ட்டுருக்கோம். தேர் இதுதான் நாரத கோயில் தேர். இன்னொரு தேரும் உண்டு. மொத்தம் 2 தேர் உண்டு. இங்கே ஒன்று தான் உண்டு. ஆமாம் சாரி, ஒன்று தான் உண்டு. அது அங்கே வடிதரத்தில் தானே 2 உண்டு. சுசீந்திரத்தில் 3. இது நாரத கோயிலில் இந்த கடத்தெரு. இது கடத்தெரு இப்போ கடைகளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய கடைகள் உண்டு, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், கடைகளுக்கு வந்து வெளியே போட்டுருவாங்க. டிராஃபிக் நல்ல டிராஃபிக்காக இருக்கும். வண்டி எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு தெரியல. இறங்கிட்டு கோயிலுக்கு போகும். ஈவினிங் டைம்னால அந்தளவுக்கு கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் கூட்டம் எப்படி இருக்குன்னு. ஆனால் எனக்கு காலையிலேருந்து நல்ல கூட்டம். காலையில் 4 மணிக்கு, விடிய காலையில் 4 மணிக்கே நல்ல கூட்டங்கள் போக ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா எங்கள் சம்சா கம்பெனிக்கிட்டோடு தான் எல்லா மக்களும் போகும். அதனால் எனக்கு தெரியும். ஏன்னா வேலை முடிஞ்சு இப்போ நான் வந்தேன். ஆனால் பாப்பாவை கூப்பிட்டு அந்த கோயிலுக்கு வரேன். நான் வண்டி ஓட்டியிருந்த வண்டி நிற்கி இது. ஆமாம், இது மண்டபம் தான் இருக்குது. இதாங்க நான் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்த வண்டி. நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். கூட்டங்களுக்கு கொஞ்சம் குறவாக இருக்கனால இப்போ க்யூ குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோயில் க்யூக்குள்ளால் போயிட்டுருக்கோம். இல்லை ஒரு ஆளும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நல்ல கூட்டம் இருந்துச்சு. இப்போ தான் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரொம்ப வெளியே ஆளுகள்லாம் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் க்யூவில் வந்து அந்தளவுக்கு இல்லை. இது சாமி கும்பிட்றதா இருந்தால் இந்த க்யூவோடு தான் பெரிய ஆகணும். இது எங்கெல்லாம் சுற்றி விட்டுருக்கு பாருங்க. இது க்யூ போட்டுறது ஒரு ஆள் தான் போக முடியும். ஒரு ஆளாட்டு தான் போக முடியும். நாங்கள் கோயில் பக்கத்தில் போய் பார்ப்போம். இந்த நேரம் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நாகராஜர் சன்னதி. அதில் தான் எல்லோரும் பாலாபிஷேகம், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வழிபடுவாங்க. இது கோயிலுக்குள்ளே க்யூ எல்லாம் போயிட்டுருக்கு. இன்னொருத்தர் இருக்கா. இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ். நாகராஜர் சன்னதி போகல வழி. இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க அலவுட் கிடையாது. நம்ம வெளியே வந்து பார்ப்போம். சாமி கும்பிட்டோம். இல்லை நாகராஜர் சன்னதியில் சாமி கும்பிட்டு முடிஞ்சு உள்ள கேமரா அலவுட் கிடையாது. இங்கே வெளியே துர்காமன், முருகன், ஆஞ்சநேயர் எல்லாருமே உண்டு. அதான் கும்பிட போகிறோம். வாங்க உள்ள சாமி கும்பிட்டு முடிஞ்சு அடுத்தது கோயிலை விட்டு வெளியே போயிட்டுருக்கோம். அதை போய் செருப்பு தேடணும். என் செருப்பு கிடக்கான்னு தெரியாது. செருப்பை போய் தேடுவோம். புது செருப்பு வேறு. அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக வெளியே கடைகளை பார்க்கணும். கடைகளை பார்த்து எதாவது வாங்கணும்னா வாங்கிக்கிட்டு போய் ஜூஸ் குடிச்சிட்டு பானிபூரி தின்னு அந்த வீட்டை பார்த்து போகணும். நாங்கள் போவோம். செருப்பு கிடக்குங்க. நாங்கள் கடைகளுக்கு போவோம். அது அங்கே நாங்கள் கடை பேக்கு எது பார்க்கணுமா? அதான் அது வேணுமா? நீ இதிலே வாங்கு. அதெல்லாம் தந்துட்டு கடையில் இது மட்டும்
வேணாமா இருக்கலாங்க. இதெல்லாம் நம்ம பைக்கை பார்த்து பிடிக்க போகிறது. வீடியோ நிறைய பேர் வேண்டியது. இந்த ஆப்டிகல்ஸுக்கு அடுத்தால இருக்கா சிம்லா, இந்த ஜூஸ் கடைக்கு தான் நம்ம வந்து ஜூஸ் குடிக்க போகிறோம். நாங்கள் உள்ளே போய் வீடியோ பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இப்போ ஜூஸ் கடைக்கு வந்தாச்சு. ஆளுக்கு ஒரு சார்ஜ் நல்ல கூட்டம். சார்ஜர் போட்டு